தனுர் ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, 8ஆம் இடத்துல இருக்காரே சார், ஸ்தான பலம் இல்லையே, அவர் 8ல் இருந்தாருன்னா 6ல் இருந்தாருன்னா பார்வை பலம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். 8ஆம் இடத்துல இருந்தால் கூட அவரது 7ஆம் பார்வை தனுசுக்கு குடும்பமாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போய் பார்க்குறார். ஆகவே முதல்ல தனுர் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் நல்லபடியாக அமையும். ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணம் நடக்கும். நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார், நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நல்ல ஜம்முன்னு உங்களுக்கு ஒரு கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப அற்புதமாக படிக்கலாம், பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், நம்பிக்கை துரோகங்கள், செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், இது எல்லாம் போகும். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார். மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக அந்த பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும். அதே மாதிரி சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால இரவு பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஜாதகத்தில் அதிசாரமாக குரு வரப்போகிறார். சிம்மத்துக்கு வரும்போது இன்னும் சுப பலன்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலேயோ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சுப பலன்கள் கிடைக்கும். நல்ல வருமானம், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான, பழைய கடன்லாம் தீர்த்து புதிய கடன் வாங்கி வீடு நிலம், வீடு கட்டுறது, ஃப்ளாட் வாங்கிறது அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக அமையும். அதே நேரத்தில் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு வீசா கிடைக்குமா, எனக்கு அங்கேயே எக்ஸ்டென்ஷன் அந்த பண்ணுவாங்களா சார் என்னுடைய விசாவை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. க்ரீன் கார்டு கிடைக்குமா சார், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய மனைவி குழந்தைங்களோடு சேர்ந்து அங்கே வாழ முடியுமா அப்படின்னா வாழலாம். இந்த ஊர் பெருதுனம்னு சொல்லுவாங்க, நீதி நேர்மை தர்மம் நியாயம், ரொம்ப இலகுன மனசு, பேசுறது தான் பயங்கரமாக பேசுவீங்க தனுர் ராசிக்காரர்கள். ஆனால் உங்களை மாதிரி அன்பானவர்கள் யாருமே கிடையாது. ஆகவே தயவு செஞ்சு உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். அர்த்தாஷ்டம சனியும் செவ்வாயும் காம்பினேஷன் மிக பிரச்சனைகளை கொடுத்துரும். அதே மாதிரி வருஷ கடைசியில் உங்களுக்கு ராகு குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். மத கலவரங்களில் தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க, வாயை விடாதீங்க. அதெல்லாம் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. தயவு செஞ்சு பண்ணுங்கள். நிறைய பேசுவோம்.